அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஐ அம் டூயிங் கிரேட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு டெய்லி vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய விஷயங்கள் vlog பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்தவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். அதுதான் பிளான். அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி வீடியோ அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஜமால் முஹம்மத் காலேஜ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னும் நிறைய பேர் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து மர்ஜ் பண்ணி தான் ஒரு வீடியோ இன்றைக்கி எடுக்க போகிறோம். அண்ட் இங்கே வந்து நான் போட்டுட்ருக்கிற ஹிஜாப் டியூட்டோரியல், நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணி ஹிஜாப் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு மாஸ்க் போட்டு ஹிஜாப் போட்டாலே அந்த மாஸ்க் வந்து வெளியில் வந்துடும், நீட்டாக இருக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து மாஸ்க் நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்டே இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மோஸ்ட்டாக வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் போடுவேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ஒரு நியூ ட்ரைபாட் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அதோட ஹைட் வந்து எனக்கு கரெக்டாக வரல. என் தலைக்கு மேலே நிறைய கேப் இருக்குல்ல. ஸோ என்னோடய ஓல்ட் ட்ரைபாட்கே போயிட்டேன். ஸோ அதை வச்சு தான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். புது ட்ரைபாட் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதை நான் ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். ஒரு 7 இன்ச்சஸ் இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட ஹோல் டீட்டெயில்ஸ் நான் இந்த vlogலேயே போக போக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது என்னோடய ஓல்ட் ட்ரைபாட், அதெல்லாம் செட் பண்ணி பக்காவாக ரெடி ஆச்சு. ஸோ இப்போ போய்ட்டு நான் வீடியோ எடுக்க போகிறேன். அண்ட் வெயிட் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவும் நான் பண்ணுற விஷயம் என்னோடய கண்டென்ட் நோட். நான் நார்மலாக ஒரு வீடியோ போடுறேன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் இந்த நோட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது வீடியோவாகவே வரும். ஸோ நான் எதாருனாலுமே ரைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ இப்போ வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எடுக்கலான்னு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்தா நாய்ஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. நான் வாங்கின மைக்கும் வந்து என்னோடய வீடியோவுக்கு என்னோடய ஃபோனுக்கு வந்து செட் ஆகாது. மைக் இருந்தால் கூட ஒரு அளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணலாம். உங்களுக்கே கேட்கும், நிறைய நாய்ஸஸ் கேட்கும் இங்கே. பட் இங்கே தான் வந்து நல்லா சன்லைட்டில் உட்காந்து எடுக்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் 2 கிளிப்பிங்ஸும் எடுத்துட்டேன். பட் எப்படியோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி சில கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தேன். பட் அதுக்கப்புறம் இன்னுமே நாய்ஸஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஒரு சவுண்ட் வந்து ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கு. இதை வச்சுட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் பாதி வீடியோ வந்து லைவாக எடுத்துகிட்டு மற்றதெல்லாமே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா இந்த சவுண்ட் வச்சுட்டு எடுக்க முடியாது, பார்த்தாலும் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் அடிக்கிற வெயிலுக்கு மைக் இல்லாததுனால ஃபேன் இல்லாமல் தான் நான் வீடியோ எடுப்பேன். ஸோ செம்ம எக்ஸாஸ்டிங்காக ஆகிடுச்சு. அதனால் ரெஃப்ரெஷிங்காக ஒரு இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ட்ரைபாட் வச்சு தான் நெக்ஸ்ட் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதை பற்றி டீட்டெயில்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு. இதை நான் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் இதில் இருக்கிற இந்த டியூவல் மோட் தான். நீங்கள் போர்ட்ரைட்டாக வச்சு எடுத்துக்கலாம், லேண்ட்ஸ்கேப்பாக எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ரீல்ஸ் எல்லாம் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு இந்த மோட் ரீல்ஸில் எடுக்கிறதுக்கு இந்த போர்ட்ரேட் மோட் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் மெயினாக இதை வாங்கியிருந்தேன். ஹைட் ஆல்சோ உங்களுக்கு தாராளமாக 7 இன்ச்சஸ் கிட்ட வருது. அதனால் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கும். இந்த ஒரு ட்ரைபாடை நான் 500க்கு தான் வாங்கியிருந்தேன். அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னை தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ஒரு பெட் பர்சனே கிடையாது. டாக், கேட் எதுனாலுமே நான் பக்கத்துலேயே போக மாட்டேன். பட் கிட்ட வந்து நல்லா க்ளோஸ் ஆகிட்டான். அவனே வந்து வீட்டில் வந்து ஒரு பர்சனாக ஆகிட்டான். ஸோ அவனுக்காக நான் இந்த ஒரு பெல்ட் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு வந்து கிஃப்ட் பேக் பண்ண போகிறோம். எஸ், ஐரின். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. அவளோட ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி, அதாவது பிறந்து 1 மந்த்க்கு நம்ம ஒரு கேக்லாம் கட் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் வீடியோ மாதிரி நான் முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. நம்பவே முடியலல்ல, ரொம்ப
டைம் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து கிஃப்ட் வந்து பேக் பண்ண போகிறோம். இந்த பார்பி செட் வந்து நான் வாங்கியிருந்தேன். எனக்கு பார்பி ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசில். ஸோ அவளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னுமே சில கிஃப்ட்ஸ் இருக்குது, அதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, செகண்ட் பர்த்டே ஸோ 2 கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ அதனால இன்னொரு கிஃப்ட்டும் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டிக்கர் புக் மாதிரி. அவள் இப்போ தான் வந்து ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ இதில் வந்து அனிமல்ஸோட எல்லாமே இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுலேருந்து எடுத்து. ஸோ சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுனதுனால இது நான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் இருக்கிற அனிமல்ஸ் பார்த்துட்டு அது எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு புக். நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த கிஃப்ட் வந்து இது எங்கள் அம்மா வந்து ஐரிக்காக வாங்கியிருந்தாங்க. ஒரு வெஜிடபிள்ஸ் செட் மாதிரி. அவள் இந்த மாதிரிலாம் வந்து விளையாடுவாள், நல்லா என்கேஜிங்காக விளையாடுவாள். அதனால் இது வாங்கியிருந்தாங்க. இதுலுமே குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் வந்து ஓப்பன் பண்ணல, பார்த்தேன் நல்லா இருக்குது. ஸோ இப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம், கிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ அவள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காளோ இல்லையோ, அவள் கிஃப்ட் எப்படி ஓப்பன் பண்ண போகிறா, அவளுக்கு பிடிக்குமா அப்படின்னு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் டேஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவளோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய ஸ்கின் கேர் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம வந்து ஸ்கின் கேருமே வீடியோவில் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. இந்த 2 ப்ராடக்ட்டுமே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எஸ், எபிசாஃப்டோட சன்ஸ்க்ரீன் இது தான் நான் அன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் என்எம்எஃபோட இந்த லிப் பாம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். ஸோ இது 2ம் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்மளோட ஸ்கின் கேர் வித் ஆஷ் அந்த சீரீஸ் வந்து ஷார்ட்ஸில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு அடுத்த கண்டென்ட் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அன்னைக்கு ஐரியோட பர்த்டே. ஸோ கிளம்பி வந்து நம்ம போயாச்சு. ஃபர்ஸ்ட் போனதுமே லன்ச் வந்து சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி வந்து தால்ச்சா, மட்டன், பச்சடி, அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டெக்கரேஷன் ஒர்க் அதெல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அன்றைக்கி நாங்கள் போகும்போது ஐரி வந்து இந்த ஒரு ஒயிட் கவுன் தான் போட்டிருந்தா. ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு அவளுக்கு, ரொம்பவே நல்லா இருந்தது. மேடம் வந்து இப்போ ரொம்ப நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை ரிப்பீட் பண்ணுறது அப்படின்னு நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டா. அண்ட் இந்த கிஃப்ட் வந்து ஐரியோட அம்மா வந்து அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது. அண்ட் நம்ம வந்து டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பலூன் கிடைக்கிறது இந்த வாட்டி ரொம்ப பெரிய இதாக போச்சு. ஆன்லைனில் வாங்கலை, அதனால் நம்ம நேரில் வந்து காரைக்காலில் தான் தேடினோம். பட் நிறைய இடத்துல வந்து நம்ம கேட்குற கலரே இல்லை. ஸோ இருந்ததை வச்சு பீச் கலர் அந்த மாதிரி க்ரே கலர்னு பார்த்து வாங்கி வந்திருந்தோம். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போது ப்ளோ பண்ணிகிட்டு இருக்குது. அதுலேயுமே இந்த வேரியண்ட் பலூன் நல்லா இருந்துச்சு. பட் அதை ஊதுறோன்னு வந்து உடச்சி அந்த மாதிரிலாம் வந்து சம்பவம் ஆகிடுச்சு இடையில. பட் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கேக் கட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது இந்த பவ் தீமில் இருக்கிற கேக்ஸ் தான். ஸோ அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் இதுதான் ஐரியோட பர்த்டே கேக். 2 டயரில் சொல்லியிருந்தோம். மேலே வந்து பிளாக் கரண்ட் அண்ட் ஸ்ட்ராபெரி 2 ஃப்ளேவரும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ பக்காவாக வந்துருந்துச்சு. அண்ட் டெக்கரேஷன் இது தான் நான் எடுத்திருந்தது. அந்தளவுக்கு நான் டெக்கரேஷன் எடுக்க முடியல. ஸோ இப்படி தான் நம்ம டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டில் பார்க்குற இந்த ஃப்ரூட் ஸ்டாக் இது ஐரி அம்மா தான் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. பட் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, ப்ரிப்பரேஷன் எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐரியோட அம்மா அவளுக்கு கிஃப்ட் பண்ண இன்னொரு ஒரு கிஃப்ட் தான். ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா இப்போது அவங்க ஸ்டேஜ் வந்து ரிப்பீட் பண்ணுற ஸ்டேஜ் ஐரி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதுவுமே அவள் சொல்ல சொல்ல அழகாக ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இது ஒரு பெஸ்ட் கிஃப்டிங் ஆப்ஷனாக இருக்கும் ஒரு 2 to 4 years சில்ட்ரன்ஸ்க்கு. அண்ட் ஐரி இந்த வெஜிடபிள் திங் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணா. ஸோ அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நம்மளோட பார்பியுமே எடுத்துகிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. அதோட பேக் வச்சுட்டு அவளோட பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அண்ட் ஸ்டிக்கர்ஸ் ஆல்சோ ஒரு அனிமல்ஸ் பேர் சொல்கிறது அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபைட் தான்.
அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸை ஒரு வீடியோவாக எடுத்து உங்ககிட்ட வந்து சேர்க்கறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்குமே இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.